என்னது இங்க என்ன நடக்குது? அற்புதம் மந்திரவாதி அவர்களே. வணக்கம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜாவோட கஜானாவை கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் புதுசா வந்துட்டான். இவன் ஒரு தொப்பிலிருந்து முயலையோ புறாவையோ எடுப்பான், அப்புறம் தங்க நாணயங்களை அள்ளிட்டு போயிடுவான். ஆனா நான் தான் பெரிய இழிச்சவாயன். மகாராஜா, என் பேர் மார்க்கஸ் தே பாம்பத்தூர். உங்களை பார்க்கறதுக்காக போர்ச்சுகல் அன்று நான் வந்திருக்கேன். அப்பளம் பப்பளம். ஆமா, இது என்ன பேரு? அடே முட்டாள், அப்பளம் பப்பளம்லாம் கிடையாது. மாஜிஸ்தே அப்படம், அதான் ஒரு பேரு. Stop it, old man. இது உங்களுக்கு புரியாது. அது மார்க்கஸ் தே பாம்பத்தூர். நீங்க என்ன சரியா தான் பாராட்டி இருக்கீங்க. ஏன்னா நான் தான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். Stupid. ஆமா, நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய. இப்ப நீங்க என்ன எந்த வார்த்தையை சொல்லி புகழ்ந்து பேசுனீங்க? Stupid. நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய இசுப்பீடு. மார்சிஸ் அவர்களே. Foolish Indian, it's Marquis de Pompadour. Marquis அப்படம். Marquis அப்படம். It's Marquis. Marquis அப்படம். அப்படம். Marquis அப்படம். No, no, no. இந்த பூனை உங்களை எதுவும் செய்யாது. அதை எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு பூனைங்கன்னா ஆகாது. சரி மந்திரவாதி அவர்களே, நீங்க உங்களோட மந்திரங்களை ஆரம்பிங்க. நீங்க என்ன மந்திரங்களை செஞ்சு காட்ட போறீங்கன்னு பார்க்க நான் ரொம்பவும் ஆவலோட இருக்கேன். உத்தரவு மகாராஜா. அந்த கைக்குட்டை எங்க போச்சு மந்திரவாதி அவர்களே? நானா
மன்னிக்கணும் மகாராஜா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மகாராஜா? இந்த மாதிரி மந்திர வித்தைகளை நம்ம விஜயநகர தெருக்கள்ல தினமும் யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல பாராட்டுற மாதிரி எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓகே மகாராஜா, இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி காட்ட போற இந்த மந்திர வித்தை என்னோட மிக சிறந்த மந்திர வித்தை. பார்க்க விரும்புறீங்களா? சரி சரி சரி, கண்டிப்பா பாக்குறோம். சரி, இதுதான் மந்திரத்தோட உச்சம் மகாராஜா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மூழ்கி போயிடுவாங்கன்றதுல எந்த வித ஆச்சரியமும் இல்ல. ஆனா பொண்ணு மகாராஜா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. அனுமதி உண்டு. சரி, இதுக்கு முன்னாடி பார்க்காதத இப்ப பார்க்க போறீங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி தந்திர வித்தையை யாருமே பண்ண முடியாதா? இது என் தந்திர வித்தையுடைய மிக சிறந்த உதாரணம். அது உங்க கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே ஒரு சித்து வேலை. சிறந்த தந்திரமா? இப்ப என்ன வித்தையை காட்ட போறாருன்னு தெரியல இந்த மாச்சிஸ். நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். காட்டுங்க காட்டுங்க. எங்க வாங்க. இதோ வரேன். எங்க வாங்க. காட்டுங்க. என் கண்களை பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பாருங்க. சுத்தமா தான் இருக்கு. நல்லா ஒத்து பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. குருஜி, குருதே குருஜி, என்னாச்சு குருஜி, என்னாச்சு? என்ன குருதேவா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் என்ன? என் பேரா மணினா. என் கண்களை பாரு. பாக்குற ஒத்து பாரு. அழகான பூனை. என்ன சாப்பிட செல்லும்? மகாராஜா, இங்க என்ன நடக்குது? குருதேவா, நீங்க இந்த மந்திரவாதியோட சிறப்பான மந்திரத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப பாருங்க உங்க கையில அவரு எதை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. பூனை. மார்டிஸ், மார்டிஸ், என்ன தூக்கி விடுங்க, என்ன தூக்கி விடுங்க. ஆஹா, நான் இப்படி ஒரு மந்திரத்தை பார்த்ததே இல்ல. லொம்பாலுமே பண்ணல. தம்பி, எங்க வா.
என் கண்களை பாரு. பாருங்க மகாராஜா, என்ன இதெல்லாம்? இவரோட விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு மகாராஜா. மகாராஜா, என்ன இது? மார்ச்சிஸ் 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 அப்பத்தம், இதெல்லாம் நிறுத்து. என்னடா என்ன? காப்பாத்துங்க மகாராஜா. வேண்டாம் வேண்டாம் குருதேவா, குருதேவா பொறுமையா இருங்க. மகாராஜா என்ன காப்பாத்துங்க. வேண்டாம் 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 மகாராஜா, மகாராஜா காப்பாத்துங்க. காப்பாத்து மார்ச்சிஸ். மந்திரவாதி அவர்களே, போதும் போதும். சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. நிறுத்துங்க நிறுத்துங்க. கிட்ட வந்த உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் மகாராஜா. நான் இங்க எப்படி வந்த மகாராஜா? மகாராஜா மகாராஜா, ஒரு விஷயத்தை நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். வசியப்படுத்துற வித்தைக்கான முழு உதாரணமே இவர்தான். ஆமா குருதேவா, அவர் உங்களையும் மணியையும் எப்படி வசியப்படுத்தினாரு பாத்தீங்கல்ல? மகாராஜா, இதுதான் என் மிக சிறந்த தந்திரம். வசப்படுத்துற வித்தை. இதை வச்சு நான் யாரை வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. மந்திரியாரே, மகாராஜா, மந்திரவாதி அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை நீங்க கொடுக்கணும். Foolish Indians. என்ன மந்திரவாதி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே ஏமாத்து வேலை. எனக்கான உண்மையான பரிசு உங்க தலைப்பாகை தான் மகாராஜா. நான் அந்த தலைப்பாகையை பறிச்சுட்டு போய் உங்களோட, உங்க விஜயநகர மக்களோட இந்த நாட்டோட சுயமரியாதையை அழைக்க போறேன். இந்த நாட்டோட ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜா என் போர்ச்சுகல் நாட்டு ராஜா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும். இன்னும் கூடிய சீக்கிரத்துல. மார்ச்சிஸ், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. மார்ச்சிஸ், நீங்க உண்மையிலேயே ரொம்ப திறமையான தந்திரக்காரர் தான். உங்களோட கலை அற்புதமானது. மார்ச்சிஸ் எலே மார்க்கெஸ். சரி அப்பத்தம் அவர்களே, நான் உங்களை மாதிரி ஒரு மகா கலைஞனை சரியா கவனிக்காம போயிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். No problem. Foolish Indian. ஆமா ஆமா. இந்த கிழவனுக்கு என்னாச்சு? இவரை போய் இப்படி பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருந்தே ஆகணும். அது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க என் கூட அவர் கூட என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன இந்த கிழவன் இப்படி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்? பிச்சைக்காரனுக்கே இவன் பிச்சை போடாதவன், இவனை போய் விருந்துக்கு கூப்பிடுறான். இவன் மட்டும் என் அழைப்பை ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தான்னா இவனை நான் ராமகிருஷ்ணனுக்கு எதிராக பயன்படுத்துவேன். அப்புறம் ராமனோட கதையை முடிச்சிருவேன். இந்த இந்தியன்ஸ் எல்லாருமே முட்டாளுங்க. நான் உன்னை என்னோட அடிமையாக்கி அந்த கிருஷ்ண தேவராயோட தலைப்பாகைய உன்னை வச்சு எடுக்க போறேன். You old man, நீதான் என்னோட ஆயுதம். மகாராஜாவோட தலைப்பாகை எனக்கு சொந்தமாகும். அப்புறம் உங்க விஜயநகரத்துடைய சுயமரியாதை அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே என்னோட சித்து விளையாட்டு. உங்க ராஜ்யத்தை எங்க போர்ச்சுகல் நாட்டுக்கு முன்னாடி பணிய வைக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்க போறது நீ. ரெண்டாவதா நான் தேர்ந்தெடுக்க போறது உங்க மகாராஜாவை.
உங்களை நான் வசப்பாட்டுக்கிட்டு உங்க ராஜ்யத்தை அழிக்க போறேன். முட்டாளுங்க. அவன் மனசுல பெரிய மந்திரவாதின்னு நினைப்பு. என்னையா குரங்கா மாத்தனா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. இதை சாப்பிட்டுட்டு நீ ஓடுன்னு ஓட போறியா? இந்த பேதி மருந்தை சாப்பிட்டுட்டு சுத்தி சுத்தி கொல்ல பக்கம் ஓட வேண்டியதுதான். அமைதி அமைதி. இப்ப இருக்கு பாருடா உனக்கு. வாங்க வாங்க மார்ச்சிஸ், வாங்க வாங்க. என்னது இது? நீங்க இதுக்கு பயப்படாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சாந்தமான பூனை, யாரையும் கடிக்காது. இது பார், போய் இந்த பூனைக்கு பால் எடுத்துட்டு வா. இங்க வா. சொல்லுங்கள் எஜமான். இத முதல்ல வெளியே கொண்டு போய் அங்க பால் எடுத்து ஊத்து. இதை என் பக்கத்துல கூட கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க குருஜி, அப்படியே செஞ்சிடுறேன். என் அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ருசியான ஒரு சாப்பாடு இந்த மொத்த விஜயநகரத்திலயும் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது மார்ச்சிஸ். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். என்னோட கணவரே உங்களை இந்த வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருக்காருன்னா நீங்க அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. வாங்க உட்காருங்க. குருஜி 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 குருஜி. என்னடா என்ன? குருஜி இங்க வேண்டாம், நீங்க அந்த பக்கமா உட்காருங்க. அங்க எதுக்கு? இங்கேயே உட்கார்றேன். குருஜி விஷயம் என்னன்னா, இவரு நமக்கு விருந்தாளி இல்லையா? விருந்தாளி எப்பவும் வலது பக்கமா தான் உட்காரணும். அதுதான் நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு சாஸ்திரங்களே எழுதி இருக்கு. அதை பத்தி தான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே. அப்படியா? இங்க வா. அழைத்தீர்களா குருஜி? இப்பதான் தெரிஞ்சிருக்கு. Foolish Indians. இது என்ன மூட நம்பிக்கை? இடம் மாறி உட்கார்ந்தா என்ன ஆயிட போது? இவங்களோட முட்டாள்தனத்தை பயன்படுத்தி அந்த தலைப்பாக்கி நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். என் வலையில விழ வைக்கிறேன். வாங்க 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 உட்காருங்க. வாங்க. சாப்பிடுங்க. நீங்க எங்க விருந்தாளி இல்லையா? முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுறா சாப்பிடுறா. எங்க பாருங்க பண்டிதரே, உங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா மார்ச்சிஸ் அவர்களே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மாந்திரிகர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களோட இந்த வசப்படுத்துற வித்தையால யார வேணும்னாலும் உங்களால வசப்படுத்திட முடியுமா? பூரி பூரி சுவாமி, பூரி சாப்பிடுங்க. குடுங்க குடுங்க. கண்டிப்பா யார வேணும்னாலும் என்னால வசப்படுத்த முடியும். யாரா இருந்தாலுமா? யாரா இருந்தாலும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் ருசியான சாப்பாட்டுக்கு அறிகுறி. ஆமா, எந்த அளவுக்கு மசாலா போட்டு எவ்வளவு எண்ணெயை ஊத்தி உங்க ஊர்ல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க. சாப்பிடுங்க. என்ன சத்தம் இந்த நேரம்? என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன வசப்படுத்தி குரங்கு மாதிரி மாத்தின இல்ல, இப்ப நீயே குரங்க மாதிரி அங்கே எங்க எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்க போற. சுவாமி, போஜனம் ருசியா இருக்குல்ல? உப்பெல்லாம் எதுவும் குறைவா இல்லையே? இல்ல இல்ல, சரியா இருக்கு. வாங்க உட்காருங்க. என்ன பண்ணீங்க பண்டிதர்? இதுல என்ன கலந்தீங்க? அது வந்து இதுல மசாலா, பசுவோட நெய், அதோட அன்பு கலந்திருக்கேன். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இவதான் என்னோட மனைவி வர்ணமாலா. இவளை உங்களால வசப்படுத்த முடியுமா? என்னால இப்ப என்ன வசப்படுத்திக்க முடியல. இதுல இவங்களை எப்படி என்னால வசப்படுத்த முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க யாரா இருந்தாலும் வசப்படுத்த முடியும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப முடியாது. இவ்வளவு இருங்க. அப்படியே வந்துடுச்சு. என்னாச்சு இவனுக்கு?